பொலிட்டீஷியனாக இருக்கிறது ஒரு அயன் மைண்ட் வேணுமா? மென்டலி யூ ஆர் எ வெரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் நீ பொலிட்டீஷியனாகவே இருக்க முடியும். மென்டலி நீ ட்ராப் அவுட்டாக இருந்தால் பொலிட்டீஷியனாக இருக்கவே முடியாது. கிரிட்டிசைஸை தாங்க முடியாது. வைகோ ஒரு எழுதாரில் மீம்ஸ் போடுகிறார்கள் என் குடும்பத்தை வைத்துன்னு. வைகோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல சிறந்த பேச்சாளர். என்ன பேசினாருமா சொல்லுங்க கேட்போம். பேசுறது என்ன பேசினாரு? இந்த ஊழல் கரைபடிந்த திமுகவோடு வெக்கமுள்ள மானமுள்ள ஒருத்த கூட்டணி வைப்பானா இந்த ஸ்டாலின் அப்படின்னாரு. எங்க ராஜா வந்திருந்தீங்க? யாரை வச்சு ஜெயிச்சீங்க? எனக்கு ஒரு நம்பிக்கைம்மா, கண்டிப்பா அடுத்த ஆட்சி தாவக ஜெயிக்காது. வைகோ சேர்த்திருக்காரு. ராசி பலன் அப்படி. திமுக தோத்ததுக்கு காரணம் வந்துட்டு வைகோ கூட்டணி கட்சிகள். ராசி பலன் தான். இந்த ராசி பலன் தான்மா. இந்த தரித்திரம் முடிச்சதெல்லாம் ஒழிச்சு விட்டு 234 தொகுதியிலும் உதயசூரியன் தான் நிக்கணும். இஷ்டம்னா நில்லு, இல்லைன்னா போ. இப்பயே ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர்ல போனாரு. தோத்துட்டாரு. விஜய் மட்டும் பூரண மதுவிலக்கு நாளைக்கு அறிவிக்க சொல்லுமா. இந்த இடம் வச்சிருக்கம்மா, கம்ப்ளீட் ஒரு விசில் படம் வரைஞ்சி, விஜய் போட்டோ வரைஞ்சி, கழுத்துல ஒரு விசில் போட்டு, ஆரம்பமே வீன்னு விசில் அடிச்சுட்டு தான் ஆரம்பிப்பேனே. ஸ்டார்ட் பண்ணு. 5 வருஷம் விஜய் புகழே பாடுறேன். இப்பதான் அண்ணா திராவிட தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் அமீர் அவர்கள் கூட ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டு, அண்ணா திராவிட தமிழக வெற்றி கழகம். ஏன்னா இங்க இருக்க எல்லாரும் அங்க போயிட்டு இருக்காங்க வரிசையா ஒவ்வொருத்தரா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா திராவிட தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம் நல்லா இருக்கு. ஆதி தாவேகா அப்படின்னு நல்லா இருக்கு. அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அதிமுக இருக்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா வரிசையா தாவேகாக்கு போய் இணைஞ்சிட்டே இருக்காங்க அப்படின்றப்போ சொல்றாங்க. அது ஒருவேளை தமிழக வெற்றி கழக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுக்கலாம். ஏன்னா இவங்க தானே மெஜாரிட்டியா இருக்காங்க. 107 எம்எல்ஏ இவங்க தான் இருக்காங்க. விஜய்க்கு பின்னாடி தான் பழனிசாமி. சார், தாவேகாவில் வந்து விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு. அதை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னொருத்தர் பொட்டுசாமி, முன்னாள் போக்குவரத்துறை, அவர் தான் வந்துட்டார். எம்ஆர் விஜயபாஸ்கர். மக்கள் வேற கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. விஜயபாஸ்கர் இவர் வந்து சானிடைசரில் ஊழல் பண்ண விஜயபாஸ்கர். விஜயபாஸ்கர் முன்னாள் சுகாதாரத்துறை மந்திரி. சானிடைசர் என்ன தெரியுமா இல்லையா? பண்ணாங்களா? அது மாஸ்க் ஒன்று இருந்ததில்ல, அதில் ஊழல் பண்ணவர். பெனாயில் ஊழல், பெனாயில் டாய்லெட்டில் ஊற்றுவாங்க, பெனாயில் அதில் ஊழல் பண்ணவர் விஜயபாஸ்கர். பான்பிராக் தெரியுமா? பான்பிராக்கு தட்டிட்டு கிழிச்சிட்டு சூயிங் பண்ணுறது பான்பிராக். ஹான்ஸ் அது டுபாக்கோ அதில் ஊழல் பண்ணவர். இவர் எம்ஆர் விஜயபாஸ்கர் எப்படின்னா பொட்டுசாமி, பொட்டு வச்சிருப்பாரு. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா போக்குவரத்துறையில் ஊழல் பண்ணவர். அதான் 2 பேரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இன்னொரு ஆள் வருதாரு, வள்ளி கும்மி டான்ஸ் ஆடி காமிப்பார்ல, எஸ்பி வேலுமணி அண்ணா. அவர் தவிக்கிறார், பனையூருக்கு டிக்கெட்டை போட்டு தவிக்கிறார். ஆனால் அவர் கடைசியாக ஒரு ஆசை இருக்கு, இந்த பழனிசாமியை ஒழிச்சு கட்டிவிட்டு இந்த அண்ணாதிமுக கைப்பற்றிடுவோங்கிற எண்ணம் அவர்கிட்ட இருக்கு. அதனால அவர் அங்கிட்டும் போகாமல் இங்கிட்டும் போகாமல் பகிரங்கமாக பேசுகிறாருமா. அவர் எடப்பாடியை பகிரங்கமாக பேசுகிறாரு. நான் கேட்குறேன், இந்த ஊழல் சக்தியில் கொண்டு வச்சு நீங்கள் எப்படி தூயாட்சி கொடுக்க போறீங்கன்னு தெரியலையே. விசிக இங்கேருந்து போனது தான். காங்கிரஸ் சொல்லவே வேண்டியதில்லை. ரஃபேல் ஊழல்லேருந்து போப்பல் ஊழல்லேருந்து ஊழலுக்கே டைரி போட்டு விற்றவங்க அவங்க. அவங்கள கொண்டு போயிருக்கீங்க 2. கம்யூனிஸ்ட்டை விட்டுருங்க, அவங்க பரிதாபத்துக்குரியவங்க. சைவ சாப்பாட்லேயும் தயிர் பச்சடி வைக்கிறாங்க, அசைவ சாப்பாட்லேயும் தயிர் பச்சடி வைக்கிறாங்க. தயிர் பச்சடி எதுக்குன்னே தெரியல. கடைசி கட்டம் பிரியாணிக்கு இருக்குமா, சைவ சாப்பாட்லேயும் வைக்கிறாங்க. அதுமாரி அவங்க வந்து பாவம், அவங்க வந்து இன்றைய சூழலில் சனாதன பிஜேபி வந்துடக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக போயிருக்காங்க. இன்னைக்கு வச்ச விருந்தில் கலந்துக்கல பார்த்தீங்களா? அதான் கம்யூனிஸ்ட். நீங்கள் என்ன வேணுமோ அவங்க மேலே குற்றச்சாட்டு சொல்லலாம், எல்லாம் சொல்லுவாங்க கேவலமாக. நாங்களாம் கம்யூனிஸ்ட் பின்னணிலேருந்து உள்ள குடும்பம் தான். எங்கள் பாரம்பரியம் ஹெரிட்டேஜ் வந்து நான் கம்யூனிசம். அதனால் எங்களுக்கு தெரியும். இலக்கம் சொல்லலாம், பெட்ரோல் விலையை குறைப்போம் அப்படின்ட்டு. இப்போ சைக்கிளில் வந்து கத்திட்டு இருப்பாங்க. கத்துறது உனக்காக, உனக்கு புரியாது. அது என் போராட்டம் உனக்கானது, உனக்கு புரியாது. அது புரிய உள்ள நான் இருக்க மாட்டேன். மெலிஞ்சி கிழிஞ்சி ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு வந்துட்டு கம்யூனிஸ்ட். அதனால் என்ன அழைச்சிட்டு போயிருக்காங்க, விசிக்கு அழைச்சிட்டு போய் இந்த மந்திரி கொடுத்துருக்காங்க. இப்போ விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், வேலுமணி, இந்த ஏற்கனவே 4 மரகதம் குமரவேலு, அவர் எசைக்கு சுப்பையா மலை பிடிங்கி மகாதவன் கேள்விப்பட்டிருக்கியா? மலையே தின்னுட்டாப்புல அவர் வெட்டி 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 கையெழுத்து போட்டாங்களே கன்னியாகுமரியில். என்ன இதுக்கு? கிளியனூர் தாலுக்காவில் ரேரஸ்ட் மினரல்ஸ், ஈர்கான் மினரல் எடுக்கிறதுக்கு கையெழுத்து போட்டாங்களே. ஒழிஞ்சுது கன்னியாகுமரி, போச்சு, அவ்வளவுதான். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவித்த மாதிரி பாதுகாக்கப்பட்ட கன்னியாகுமரியை அறிவிக்கணும்.
5 வருடங்கள் லைசன்ஸ் இருந்திருக்குமா திமுக கவர்மெண்ட் கிட்ட. ஜூன் கிட்டத்தட்ட ஐஆர்இஎல் கம்பெனி வந்து கையெழுத்து போட்டப்ப ஜூன் 21 லைசன்ஸ் கொடுத்தாங்க. 2021 ஜூன்மா திமுக ஆட்சியில் 5 வருஷம் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, சுற்றுச்சூழல் மேம்பாடு இருக்குல்ல, அவங்கள்ட்ட இருந்து என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுக்கவே இல்லை திமுக. இது வந்தால் சுற்றுச்சூழலுக்கு ஆபத்துன்னு சொல்லி அந்த திட்டத்தே விடலாமா. ஆனால் நேற்றோட லைசன்ஸ் முடியுதுமா. நேற்று ரெனியூவல் பண்ணி விட்டாங்கம்மா தாவேக்காவில். 5 வருஷம் தான் அந்த எக்ஸ்பைரி. நேற்றோட எக்ஸ்பைர்ட் ஆகுது. எக்ஸ்பைர்டு கையெழுத்து போட்டாங்க தாவேக்கா. அடுத்து என்ன செய்வாங்கன்னு சொல்ல, கரண்ட் போகுதுங்கிறீங்கல்ல, அணு உலை கையெழுத்து போடுவாங்க. இந்த தற்கொலை என்ன சொல்லணும்னா, கரண்ட் வேணும்ல, அணு மின் நிலையமா. டேய், அணு உலைடாது, அணு மின் நிலையமா. மின்னு நம்ம என்ன செய்வோம், கரண்ட்டு, எலக்ட்ரான் புரோட்டான் இதெல்லாம் படிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு அணு உலை வந்து என்ன ஆகும், எலக்ட்ரான் நியூட்ரான் படிச்சிருந்தீங்கன்னா, ஒரு அணு கதிர்வீச்சுன்னா என்னென்னு படிக்கணும். படித்தா தானே தெரியும் அதெல்லாம். நம்ம ரேடியேஷன் அப்படியே மொட்டை எக்ஸ்ரே ரூம் போயிருக்கீங்களா, லைட்டு போட்டு வெளியே விட வந்துருவார் அந்த எடுக்கிறவர். ஏன்னா அது கதிர்வீச்சு அடிச்சிடும். ஸ்கேன் ரூம் ஆன் பண்ணிட்டு வெளியே விட வந்துருவாங்க. சார் உங்க மூச்சு முட்டுனா ஒரு பட்டன் கொடுப்பாங்க. இது அம்மனா வெளில சத்தம் போடாருக்கு உள்ளே ஓடியாருவாங்க ஆள். அவ்வளோ கதிர்வீச்சு. அந்த வேலையை பார்த்துட்டு போயிடும் அணு உலை. ஆல்ரெடி நம்மகிட்ட கல்பாக்கம் இருக்கு, கூடங்குளம் இருக்கு. இது மேலே ஒன்று கொண்டு வர்றானோ மறுபடியும். எல்லாத்தையும் செஞ்சு 100 நாள் வேலையை 120 நாளாக மாற்றி, ஏற்கனவே விவசாயம் வந்து கழுத்தை பிடிச்சி இருச்சிட்டு கிடக்கு. விவசாயி மருத பிடிச்சி செத்துட்டு கிடக்கிறான். இந்த காலகட்டங்களில் இதுவும் சேர்ந்து நடக்க போகுது. இப்போதான் அண்ணா திராவிட தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் அமீர் அவர்கள் கூட ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டு, அண்ணா திராவிட தமிழக வெற்றி கழகம், ஏன்னா இங்க இருக்க எல்லாரும் அங்க போயிட்டு இருக்காங்க வரிசையா ஒவ்வொருத்தரா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா திராவிட தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம். நல்லா இருக்கு. ஆதி தாவேக்கா அப்படின்னு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அதிமுக இருக்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா வரிசையா தாவேக்காக்கு போய் இணைஞ்சிட்டே இருக்காங்க அப்படின்றப்போ சொல்றாங்க. அது ஒருவேளை தமிழக வெற்றி கழக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுக்கலாம். ஏன்னா இவங்க தானே மெஜாரிட்டி இருக்காங்க. 107 எம்எல்ஏ இவங்க தான் இருக்காங்க. விஜய்க்கு பின்னாடி தான் பழனிசாமி, விஜய் சாமின்னு வைக்கலாம். நல்லா இருக்குல்ல பேரு. 100 சாமின்னு வச்சு படம் பார்க்குறீங்க, விஜய் சாமின்னு வச்சா பார்க்க மாட்டீங்களா? விஜய் சாமி. இந்த வாஷிங் மிஷின் மாடல் இப்ப யாரு தாவேக்காவா அப்படி சோபா செட்டு, சோஃபா செட்டா, சோபா செட்டு மாடல் விஜயபாஸ்கர் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்களே. அந்த சோஃபாக்கு அந்த சோபா செட் வந்து எதனால அது அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருந்தாங்களே தாவேக்கா சைட்ல இருந்து. பிசிகா தலைவர் கொடுத்து அதோட ஆச்சரியம். அந்த சோபா செட் ஆர்டர் பண்ணி 2 வாரம் ஆச்சு, அன்னைக்கு தான் வருது. சித்தப்பு மாட்டிக்கிட்டீங்க, சித்தப்பு பங்கு மாட்டிக்கிட்டீங்க. அப்ப நீங்க உங்க சைடு சொல்ற, அதாவது இந்த திமுக சார்பில் சொல்ற அந்த சோபா செட் மாடல் அப்படிங்கறது வந்துட்டு அவங்க அதை வச்சு ஊழல் பண்றாங்க அப்படின்றது உண்மையா? அம்மா நான் ஒப்பனா சொல்லிட்டேன். மைன்ஸுக்கு எழுத்து போட்டிருக்கீங்க, ஊழல் இல்லைன்னு சொல்றீங்க. தாய்மாமன் சீர் கொண்டு வந்தீங்க. 1 கிராம் நகை 13,000 தானே விற்கிது. அப்புறம் ஏன் 17,000 ரூபாய்க்கு ஜவுஸ் ஆல்கஸில் கையெழுத்து போட்டீங்க? பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுமா சார். கையெழுத்து போட்டவங்க வந்து ஏன்னா ஏற்றம் இறக்கம் இருக்குல்ல, தங்க விலை ஒவ்வொரு நாளும் ஒரு விலை மாற்றம் நடந்துட்டே இருக்குல்ல. 13,000 ரூபாய்க்கு தான் இன்னைக்கு விற்கிது. 17,000 ரூபாய்க்கு ஏன் போட்டீங்க இன்னைக்கு கையெழுத்து? தாய்மாமன் சீர் இன்னைக்கு 13,000, நாளைக்கு எத்தனை எவ்வளவு விற்கும்? ஜோஸ் ஆல்கஸ் இன்னைக்கு எனக்கு சுகர் 120 இருக்கு, 120 தான் மாத்திரை கொடுக்கணும். நாளைக்கு உனக்கு ஒரு வேளை 500 மாறும் சுகர் அப்படி சொல்லி ஹெவி டோஸ் கொடுத்தா நான் செத்து போயிட மாட்டேனா? இன்னைக்கு என்ன தாவேக்கா வந்து ஊழல் இல்லாத ஆட்சின்னு சொல்லிட்டு ஒரு ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க மறைமுகமா அப்படின்றீங்க. வேற என்ன ப்ரோ? வாட் ப்ரோ? வெரி ராங் ப்ரோ. பண்றது ப்ரோ ஏட்டிக்கிட்டே இருக்கு ப்ரோ. கரண்ட் எல்லாம் எங்க ப்ரோ போச்சு? நேற்று பார்க்குறேன், திருவான்மையூர் வந்து நிற்கிறாங்க போலீஸு. அவர் வீடு எங்க இருக்கு? அவர் இங்கேயும் இல்லை, அவர் நிலாங்கரிலும் இல்லை, பனையூர்ல இருக்காரு. அப்போ நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்க? ஏன் அந்த போலீஸ் சக்தியை ரோட்டில் போட்டு வீணடிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன த்ரெட் வந்துற போது யார் உங்களை என்ன பண்ண போறா? மொத்தத்தில் எல்லாரும் கேட்குறேன். ஒரு பிஎஸ்ஓ கூட வச்சாங்க போதும். போலீஸு மக்களோட பெட்டிஷனை விசாரிக்கிட்டு வந்து ஸ்டேஷனில் உட்காந்து இல்லை. இப்போ இவங்கெல்லாம் போய் ஏமா அப்படி ஊழல் சக்தின்னா நீங்கள் வந்து செங்கோட்டையனே அழைச்சிட்டு போயிடக்கூடாது. இல்லை, பாச்சாத்தியில் ஒரு 18 பெண்களை கற்பழிச்சது அவரோட பீரியடு தானே. அவர் தானே வனத்துறை மந்திரியாக இருந்தார். அப்புறம் நீங்கள் அவரே கூட்டு போயிடக்கூடாதுல்ல? சொல்லுங்க. ஊழல் சக்தினா இவங்களெல்லாம் அழைச்சிட்டு போகலாமா? திமுக அதிமுக தான் ஆளே கூப்பிடக்கூடாது, தெரிஞ்சுங்க. 1000 பேர் மேலே 1000 குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்கு நீங்க அண்ணாமலையாவது அழைச்சிட்டு போயிருக்கலாம். அண்ணாமலை அவர்கள் தான் இப்ப தனி ஒரு பாதையில போறாரு. அவர் எங்க வர போறாரு? அவர் தான் புதுசா ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவங்களை வாட்ச் பண்றதுக்காக தான் மத்திய அரசு அனுப்பியிருக்கு. ஸ்பை தான் வருமா? போலீஸ்காரர் கருட பார்வையில பாப்பாரு, ட்ரோன் பார்வையில பாப்பாரு. யார் அங்கிட்டு போற மாதிரி ஒருத்தன் இப்படி மடக்கி உள்ள அனுப்பு.
அந்த வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த அதிமுகவை சில்லி சில்லாக உடைத்து விட்டார்களே. ஆனால் ஆதவர்ஜி நான் பேட்டியில் சொல்லியிருந்தாரு, மூழ்கி கொண்டிருக்கும் கப்பல்னார் செங்கோட்டை. அண்ணன் எம்ஜிஆர்ட்டேருந்து வந்த நீங்கள் எல்லாம் அப்படி பேசலாமா அண்ணன்? செங்கோட்டையன் கேட்குறேன். மன்னிக்கணும் அண்ணன் அப்படி சொல்லிவிட்டார். அந்த ஆதவ மீசையெல்லாம் பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும். அவரை பார்த்தாலே பயமாக இருக்கு எனக்கு. மன்னிக்கணும் அண்ணன் அப்படி சொல்லிட்டாரு. தாவேக்கா இருக்கு வரை மூழ்காது அதிமுக, எடப்பாடி பழனிசாமி தான் மூழ்குவார்னு அப்படியே தட்டுறாங்க. ஜெயலலிதா கற்றுக் கொடுத்தது. நான் பார்த்தா தட்டணும். அது ஏதாவது சொல்லியிருக்கோம் அந்த அம்மா, தாகமாக இருக்குன்னு சொல்லி டப்ப டப்ப டப்பன்னு தட்டு. தண்ணி தாண்டா கேட்டேன், ஏன்டா இப்படி இருக்கீங்க? அப்படிதாம்மா அவருக்கு அமைச்சரெல்லாம் வளர்த்துச்சு அந்த அம்மா. எதுவும் தெரியாது, எதுவுமே தெரியாது. தெர்மாக்கோல் விட்டார்ல செல்லூர் ராஜு. அண்ணன் எங்கே இருக்காரு? தங்கத்தை காணும், எங்கே இருக்கு? ஜெயிச்சாராலே அவரு? இல்ல 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 இல்ல. ஐயோ பாவம், பாவம் கைப்புள்ள காலையிலே வந்துருவான் எங்க இருந்தாலுங்கிற மாதிரி. பாவம் நல்ல மனுஷங்க அவரு, யதார்த்தமான ஆளு. நான் நேரடியாக அவர்கிட்ட கேட்டேன், பாப்பா என்னண்ணே இப்படி ட்ரோல் அவரே வந்து ஒரு டைம் சொல்லிட்டாரு, அதை வச்சு இன்னும் ஏன் கலாய்க்கிறீங்க, அது எப்பயோ முடிஞ்சு. அவரை கேட்டோமாண்ணா என்ன அப்படின்னு. தம்பி ஒரு விளம்பரம் தானே, அதாவது ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ் வேணுங்க. பொலிட்டீஷியனாக இருக்கிறது ஒரு அயர்ன் மைண்ட் வேணுமா. மென்டலி யூ ஆர் எ வெரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் நீ பொலிட்டீஷியனாகவே இருக்க முடியும். மென்டலி நீ ட்ராப் அவுட்டாக இருந்தால் பொலிட்டீஷியனாக இருக்கவே முடியாது. கிரிட்டிசைஸ் தாங்க முடியாது. வைகோ ஒரு நாள் எழுதாரில், மீம்ஸ் போடுகிறார்கள் என் குடும்பத்தை வைத்துன்னு. இப்ப கூட பிரஸ் மீட்ல திட்டிட்டு இருந்தாரு. வைகோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன கேள்வி கேட்டு கேட்குறீங்க? சிறந்த பேச்சாளர். முடிய எடுத்து போட்டு என்ன கேள்வி கேட்குறீங்க? வைகோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன அவர் நல்ல சிறந்த பேச்சாளர். என்ன பேசினாருமா சொல்லுங்க கேட்போம். பேசுறது என்ன பேசினாரு? இப்ப கூட பிரஸ் மீட்ல பார்த்து அழகா என்ன பேசினாரு? எந்த பிரஸ் நீ எதுக்கு ஒருமையில கேட்கிறாரு, யாரு நீ கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. இந்த ஊழல் கரிபடிந்த திமுகவோடு வெக்கமுள்ள மானமுள்ள ஒருத்த கூட்டணி வைப்பானா இந்த ஸ்டாலின் அப்படின்னாரு. எங்க ராஜா வந்திருந்தீங்க? யாரை வச்சு ஜெயிச்சிங்க? ஏங்க அவர் காலியானதுக்காரமே நிலைத்தன்மை இல்லாத தொட்டு தான் காலியானாரு. பாப்பா நல்லதோ கெட்டதோ நான் எடுத்த முடிவில் நான் நின்றணும். அது கெட்டதோ கூட முடியட்டும், என்னோட ரிசல்ட் கெட்டதாக இருக்கலாம், பட் நான் எடுத்த முடிவு கரெக்டாக இருக்கணும். டிசிஷன் மேக்கிங்கில் வந்து தவறு இல்லாமா, டிசிஷனை மேக் பண்ண முடியாமல் உட்காந்துடக்கூடாது. நீ தாவேக்கா எதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கைம்மா, கண்டிப்பாக அடுத்த ஆட்சி தாவேக்கா ஜெயிக்காது. வைகோ சேர்த்துருக்காரு. ராசி பலன் அப்படி, சுக்கிரன் சனி இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? ஒரு பாடமே நடத்தும் நான் போட்டு. ஒரு நாள் ஜெயிச்சிட்டாங்கன்னா நீங்க சொன்ன கருத்தே தவறா போயிருமே, ஜாதகம் தப்பாயிடும். நான் தப்பா சொல்லல, கட்டமெல்லாம் சரியில்லை. டிராயிங் போட்டு எல்லாம் சேர்க்காம இருந்திருந்தாலே திமுக ஜெயிச்சிருக்குமா? திமுக தோத்ததுக்கு காரணம் வந்துட்டு வைகோ கூட்டணி கட்சிகள். ராசி பலன் தான், இந்த ராசி பலன் தாமா. இந்த தரித்திரமுடிச்சு இதெல்லாம் ஒழிச்சு விட்டு 234 தொகுதியிலும் உதயசூரியன் தாம நிக்கணும். இஷ்டம்னா நில்லு, இல்லைன்னா போ, கையெழுத்த போடு. கட்சி தாவுனா 2 கால்களும் வெட்டப்படும் எழுது, கையெழுத்த போடும். முதல்ல நல்லா நீட் பேப்பர் நீட். ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர்ல தோத்து போனாரு. தோத்துட்டாருமா? இல்ல நான் கேக்குறேன், இப்ப மக்கள் ஓட்டு போடலாமா? அதான் இப்ப 234 தொகுதியில உதயசூரியன் எப்படி ஜெயிப்பாங்க? ஆமாம்மா, இப்ப கூட்டணி கட்சி எல்லாம் சேர்த்து சுத்தமா அந்த பாடு. காங்கிரஸ் மட்டுமே சீட்டை தாரை வார்க்காம அதுல உதயசூரியன் ஜெயிச்சிருப்பான்லம்மா. எல்லாரும் சேர்ந்தாலும் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அப்படின்னு இந்த சித்தப்பு சூதுன்னா எங்களுக்கு தெரியும், நேக்கா கழட்டி விடுற பாருன்னு. அது என்ன தோத்து போனோன்னு விட்டு ஓடுறது? அம்மா இன்னைக்கு நம்ம வீட்டுல கறியும் சோறு இருக்கும். ஒரு வாரம் அப்பாவுக்கு வேலை இல்லை, ஜோரம் அடிச்சு கிடக்குறாரு, சோறு இல்லை. அக்கா பக்கத்துக்காரனு போய் அப்பாம்பியா இல்லை, பக்கத்துல போய் சோறு தண்ணி இருந்துப்பியா? நேர காலம் தோத்து விட்டாங்க. ஏடிஎம்கே வாஸ் அவுட் ஆகி நிற்கிது. திருப்பி ஒரு காலம் வரும். அந்த முயற்சி இல்லை உங்களுக்கு. உங்க கட்சி மீது நீங்க ஜெயிச்சு வந்த எம்எல்ஏ விட்டுட்டு போறீங்கன்னா உங்களை எல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்க்கறது? வீசிக்காவது சொல்லிட்டாவது போனாங்க திமுக வரட்டா அப்படின்னு. என்ன ராமலிங்க ஆளை பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சதே திமுக தான் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களே சொன்னாரு. சில விஷயத்த நீங்க வந்து வெளிப்படையா பேச நினைக்கிறீங்க, நான் பேச மாட்டேன். உண்மையை பொய்ன்னு சொல்ற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது. திமுக தான் அனுப்பிச்சு வச்சது. போங்க ஆட்சி அமைப்பு. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்ன வரைக்கும் திமுக பேசியிருக்காரா? நாங்களாம் சொல்லல, உதயநிதி அவர்கள் சட்டசபையில சொன்னார்ல, எங்க தயவுல தான் நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் இல்லைன்னு சொல்லுவீங்களா? திமுக தயவுல தான் ஆட்சி நடக்குது. சரி, எதுக்கு அப்புறம் சேர்த்தீங்க? நீங்களாம் அன்டச்சபிலிட்டி, நீங்க வந்து தூய சக்தி இல்லை, தீய சக்தி, ஃபயரிங் மோடு, திமுக சக்தி, ஏன் சேர்த்தீங்க? காங்கிரஸ் சேர்த்துக்கூடாது. நீங்க இந்த மாணிக் தாக்கூர் அப்படியே ஒரே வெடியா வெடிக்கிறாங்க டமால் டமால்னு.
உள்ளாட்சி தேர்தலில் தனிச்சு நின்று ஜெயிக்கிட்டோம். ஒரு தேர்தலில் இங்கே ஜெயிச்சதை வச்சு எல்லாம் ஓஹோலாம் முடிவெடுக்க முடியாது. உள்ளாட்சியை பார்ப்போம், எம்பி எலெக்ஷனில் பார்ப்போம். எம்பி எலெக்ஷன் 20 சீட்டுக்கு மேலே திமுக ஜெயிக்குதுன்னு பார்ப்போமா? பார்க்கலாம் சார். அன்னைக்கு 20 வந்து சீட் ஒரு அடிக்கும். நிச்சயம் எடுக்கலாம் சார். உங்க கணிப்பு சரியா? 20 சீட் அடிக்கும் திமுக. ம். சென்ட்ரல் பாலிடிக்ஸ் வேற, ஸ்டேட் பாலிடிக்ஸ் வேற. இது விஜய் என்ற ஒத்த கவர்ச்சிக்கு ஓட்டு போட்டது தானம்மா. அவர் தானே சொன்னார் கவர்ச்சிக்காக ஓட்டு போட்டாங்கன்னு. சல்லி லியோனாவா அப்படின்னு சொன்னாங்க, நம்மள சொன்னாங்க. பார்ப்போம் என்னன்னு, தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்காக வேண்டி நானும் சொல்கிறேன், அப்போ உங்கள்கிட்ட எந்த கொள்கையும் கிடையாது, அப்படி தானே? ஒரு கொள்கைன்னு ஒன்று இருக்கணுமா? நான் என்கிட்ட ஒரு சித்தாந்தம் வச்சுருக்கேன். கார்ல் மார்க்ஸ் எனக்கு பிடிக்கும், பெரியாரை பிடிக்கும், காமராசரையும் பிடிக்கும், அறிஞர் அண்ணாதுரையை பிடிக்கும், கலைஞர் கருணாநிதியை பிடிக்கும். இது என்னுடைய கொள்கை, ஒரு நேரேட்டிவ். இதில் அப்போ நான் இன்னைக்கு இப்போ தாவேக்கா போனால் எனக்கு ஒரு செய்தி தொடர்பாளர் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க. எல்லாம் பேசப்பட்டது இருக்கட்டும். இல்லை, எனக்கு ஒரு தாவேக்கால ஒரு எம்எல்ஏ சீட்டே தர்றதா இருந்தாலும் எனக்கு உங்களுக்கும் எந்த கொள்கை டச்சப் இல்லாமல் எப்படிமா அங்கே போய் நான் இருக்கிறதுன்னு கேட்குறேன். இதுக்கு பதில் சொல்லுங்க, நியாயமா பதில் இருக்க முடியாது. கொள்கை நமக்கு எந்த இடத்துல ஒத்து போகுதோ அந்த இடத்துல தான் நான் இடதுசாரி லெஃப்ட் சிந்திப்பேன். கம்யூனிஸ்ட் சிந்திக்கிற சிந்தனை தான் என்னோட சிந்தனையாக இருக்கும். பெரியாரிய கொள்கையில் சில கொள்கைகள் நான் ஏற்றுக்கிறதே இல்லை. கடவுள் மறுப்பு மாலை போட்டிருக்கேன், கோயிலுக்கு மாலை போட்டிருக்கேன். எனக்கு உடன்பாடு இல்லை, நான் ஏற்றுக்கல. என்னைய தூக்கி பெரியார் வெளில போட முடியாது, ஏன்னா பெரியார் உயிரோட இல்லை. நான் நினைச்சா பெரியார் தூக்கி போடலாம், கரெக்டா? கண்டிப்பா. நான் உயிரோட இருக்கேன், ஸ்டில் ஐ எம் அலைவ். என்னோட கொள்கைங்கிறது என் சார்புப்பட்டது. நாளைக்கு என் திராவிட கொள்கை பிடிக்கலன்னா நான் அதை விட்டு லெஃப்ட் ஆகி ஒதுங்கிடுவேன் ஒழிய காரி துப்ப மாட்டேன். உங்களை திமுக பிடிக்கல, திராவிட சிந்தனை சரியில்லைன்னா காரியெல்லாம் துப்ப முடியாது. பெரியாருடைய சிந்தனையில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. தான் நீங்கள் மைக்கு முன்னாடி வந்து பேசுறது மாதிரி சில டேமேஜஸ் இருக்கு. அதில் கார்ல் மார்க்ஸ் எழுதின அப்படியே அந்த புத்தகம் ரைட்டாக இருக்கா, உங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? சில குறைபாடுகள் இருக்குமா? ஃப்ளாட்டோ எழுதுனது அப்படியே ஒத்துப்பீங்களா? சாக்ரட்டிஸ் எழுதுனது அப்படியே ஒத்துப்பீங்களா? மகாபாரதத்தை அப்படியே ஒத்துப்பீங்களா? ராமாயணத்தை அப்படியே ஒத்துப்பீங்களா? அதோட நல்ல விஷயத்தை எடுத்துக்குவோம். கெட்ட விஷயத்தை கழுவி துப்ப வேண்டாம். என்னை பிடிக்குதுன்னா பிடிச்சபடியே ஏற்றுக்கோ. என்னை கழுவி ஊத்துறதுல என்ன ஆகிட போகுது? நான் விஜயவோ, விஜய் கட்சியவோ, விஜய் தொண்டர்களையோ நான் கழுவி ஊற்றுவது கிடையாது. பட் உங்கள் கட்சி இந்த லெவலில் இருக்குது, இந்த போர்ஷனில் இருக்குது, இந்த விஷனில் இருக்குது, அதை கொஞ்சம் சரி பண்ணுங்க. நீங்கள் நல்லாச்சு கொடுங்கம்மா, தொடர்ந்து உங்களுக்கு ஓட்டு போடுவோம்மா. விஜய் மட்டும் பூரண மதுவிலக்கு நாளைக்கு அறிவிக்க சொல்லுமா. இந்த இடம் வச்சுருக்கம்மா, கம்ப்ளீட் ஒரு விசில் படம் வரைஞ்சி, விஜய் ஃபோட்டோ வரைஞ்சி, கழுத்தில் ஒரு விசில் போட்டு, ஆரம்பமே வீன்னு விசில் அடிச்சுட்டு தான் ஆரம்பிப்பேனே. ஸ்டார்ட் பண்ணு. 5 வருஷம் விஜய் புகழே பாடுறேன்.